காலை வணக்கம். நான் உங்கள் யோகராஜ். எல்லா புகழும் சிவமுருகனுக்கு. நம்ம எங்கே இருக்கோன்னா ஈரோடு ஜங்ஷனில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள், தை அமாவாசை, ஆன்மீக பயணம். நம்ம ஈரோட்டிலேருந்து இப்போ நாம் திருவாரூர் போகிறோம். நம்ம திருவாரூர் தியாகேசா, அரூரா தியாகேசா சிவன் தரிசிக்க போகிறோம். வாங்க போகலாம். மணி ஒரு 4:30 மணிங்க. அதான் வந்துருச்சுங்க நம்ம ட்ரெயின். காரைக்கால் எக்ஸ்பிரஸ் 5 மணிங்க. காரைக்கால் எக்ஸ்பிரஸ் நம்ம அன்ரிசர்வ்டில் தாங்க போகிறோம். இதோட காஸ்ட்டு வந்து 95 ரூபா. ஈரோடு திருவாரூர் 246 கிலோமீட்டர் வருது. காலையில் 10 மணி போய் அங்கே திருவாரூர் போயிடும். 10 மணிக்கு கரெக்டாக 5 மணிக்கு வந்து மணி 5 மணி வந்துட்டோம். பழம் விரைவு வண்டி காரைக்கால் எக்ஸ்பிரஸ். ஈரோட்டில் 5 மணிக்கு ஏறணும்ல, 10:40 ஆயிடுச்சு. அப்படியே இப்போ கோயிலுக்கு போகலாங்க. திருவாரூர்னாவே சிறப்பு தாங்க. திருவாரூர் தேர், திருவாரூர் கோயிலில் தாங்க ஒரே நேர்கோட்டில் எல்லா நவகிரகமும் இருப்பாங்க. திருவாரூர்னாவே ஒரு சிறப்பு தான். அரூரா தியாகேசா, கமலாம்பிகை தாயார், வாங்க போய் தரிசனம் பண்ணலாம். அப்புறம் இந்த திருவாரூருக்கு இன்னொரு சிறப்பு, மனுநீதி சோழன் அவர் ஆட்சி செய்த ஊர் திருவாரூர். சிறப்புங்க, சிறப்பு. இன்னும் நிறையா சிறப்பு இருக்குது. நம்ம தேர், ஆழி தேர், அப்புறம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஊரே ஒரு சிறப்பு தாங்க திருவாரூர். மனுநீதி சோழன் நினைவு மண்டபம் திருவாரூர். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தாங்க. 700 மீட்ரு தான். 700 மீட்ரு வந்தால் இங்கே ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. மூடி இருக்குது, என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா கோயிலுங்க. திருவாரூர் தியாகேசா, அரூரா தியாகேசா. வந்துட்டோங்க. அதான் நம்ம நடந்து வர தூரம் தாங்க, 1 கிலோமீட்டர் கூட இல்லை. வந்துட்டோம். இதாங்க தேர்வு போகிற வீதி. இதான் பாருங்கள், நம்ம சிவன் கோயிலுக்கு அரூரா தியாகேசா. நம்ம எங்கே இருக்கணும் பாருங்கள். தேருங்க, ஆசியாவிலேயே பெரிய தேருங்க. 300 டன்னு தேர். இதெல்லாம் கட்டினா மொத்தம் 400 டன்னுங்க. மிகப்பெரிய ஓம் நம சிவாய. அரூரா தியாகேசா கோயிலுக்கு வந்தங்க. சிறப்புங்க. நம்ம சிவன் தரிசனம் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி அவரோட சிறப்பு பார்த்துடலாம். நம்ம ஆலகால விஷ குடிக்கிறப்ப இந்த ஒரு எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டானது அவரே பார்த்து இது பண்ணதுனால, அந்த தியாகம் பண்ணதால் அந்த தியாகேஸ்வரன் என்ன பேருன்னு வந்தது. அப்புறம் இதோட சிறப்பு என்னன்னா, 51 சக்தி பீடத்தில் இது ஒரு சக்தி பீடங்க. நம்ம கமலாம்பிகை அம்மன் தாய் சிறப்பு. அப்புறம் அந்த ஒரே நேர்கோட்டில் 9 கிரகம், நவகிரகங்கள் இருக்கும். அப்புறம் இதோட கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா 9 ராஜகோபுரங்கள், 80 விமானம். சிறப்புங்க. அப்புறம் 365 சிவலிங்கம், 84 பிள்ளையார் இருக்கார். அப்புறம் 15 தீர்த்த கிணறுகள், 13 மண்டபங்கள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இன்னும் நிறையா இருக்குங்க. அதனால் அந்த சிறப்பு உள்ளே போயும் பார்க்கலாம் நம்ம. அதனால் அரூரா தியாகேசா ஓம் நம சிவாய. இதோட சிறப்பு என்னென்னா, அம்மனுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. கலைமகள், மலைமகள்,
லா லா மலைமகள், கலைமகள், மலைமகள், அலைமகள். அதை பேர் தாங்க இந்த கமலாம்பிகைன்னு வச்சுருக்காங்க. அது ஒரு சிறப்பு. இப்போ அம்மா எங்கேயும் இல்லாத சிறப்பாக சிவயோக இதில் இருக்காங்க. காலை அப்புறம் இடது பக்கமாக மடக்கி, அது ஒரு சிறப்புங்க. அது இங்கே அந்த கோயிலில். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சிறப்பு, மிக சிறப்பு. ஓம் நம சிவாய். எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்காருங்க. நிறையா விநாயகர் இருக்கார். 84 விநாயகர். இங்கே நந்தி நின்ற கோலத்தில் இருக்காருங்க. இங்கே அது ஒரு சிறப்பு. இங்கே எல்லாமே சிறப்பு தாங்க. அதனால் இந்த திருவாரூரே மண்ணை மிதிச்சாவே ஒரு சிறப்பு தான். ரொம்ப சந்தோஷம். இங்கே 2 சண்டிகேஸ்வரருங்க. எப்படின்னா, நம்ம எல்லா சிவன் கோயிலில் இருக்கிற சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வரர் இங்கே யமனுக்கு சண்டிகேஸ்வர் பதவி கொடுத்துருக்காருங்க. ஏன்னா இங்கே பிறந்தாலே முக்தி யமன். அந்த யமனுக்கு இங்கே வேலை இல்லை. அவங்க பிறந்துட்டாவே அவங்க கைலாயத்துக்கு போயிடுறாங்களாமா. அதனால் எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு கேட்டு அவருக்கு யமனுக்கு சண்டிகேஸ்வர் பதவி கொடுத்த ஒரே ஸ்தலம் திருவாரூர். சிறப்புங்க, சிறப்பு. இதெல்லாம் அங்கே பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குங்க. அவரும் அந்த சண்டிகேஸ்வரர் கோலம் ஒரு மாதிரி முனிவர் மாதிரி கோலங்க. ஒரு மாதிரி தாடி விட்டு ஒரு மாதிரி தவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோலம். ஆதி சண்டிகேஸ்வரர், யம சண்டிகேஸ்வரன் இருக்கிற ஒரே தலம் நம்ம திருவாரூர் தாங்க. ஏகப்பட்ட சிறப்பு இருக்குங்க. ரொம்பவே சிறப்பு தாங்க. வாங்க எல்லாரும் பாருங்கள். ஓம் நம சிவாய். சிற்பக்கலைகளும் சிறப்பாக இருக்குங்க. இதான் இந்த என்ட்ரன்ஸ் கோபுரம் தாங்க. நல்லா சிங்கமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கல் தூண் பார்த்திங்கன்னா பந்தல் போடுறதுக்காக அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்களாமாங்க அந்த காலத்தில். அப்படியே பாருங்கள், தூண் மாதிரி நிற்குது. அப்படியே பந்தல் போட அப்படியே இது பண்ணி. இதுதான் தியாகராஜா சந்நிதி செல்லும் வழி. இல்லை நேராக போனால் சாமி பார்க்கலாங்க. இல்லை பாருங்கள், இந்த தூணுக்கு அப்படியே பந்தல் போட்டுக்குவாங்களாமாங்க. கல் தூண் போட்டுருக்காங்க. அப்படியே செங்கல்லே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த இதில் அப்படியே கட்டுவாங்க கயிறு மாதிரி. அப்படியே இந்த இடமா அப்படியே பண்ணிக்கிட்டாங்க. சிறப்புங்க. திருவாரூரே சிறப்பு தாங்க. பார்க்க வேண்டிய கோயிலுங்க திருவாரூர். தேகேசா அரூரா தேகே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தாங்க தெப்பக்குளம், திருவாரூர் தெப்பக்குளம், கமலாம்பிகை கமலாம்பிகை தெப்பக்குளம். இங்கே தாங்க தேர் வரும் அசைஞ்சிட்டு. அப்பா, அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதான் தேர் வீதி. இந்த இடம்லாம் திரும்பி நடலாம் வர்றோம் தேர். கரெக்டாக அந்த கோபுரத்தை இடத்துல நிறுத்துவாங்க. சூப்பர். தெப்பக்குளம் பாருங்க. கோயில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தெப்பக்குளங்க. கோயில் உள்ள பிரகாரம் அப்படியே இங்கேயும் அதனாலவே தெப்பக்குளம். கமலாம்பிகை தீர்த்தம். ஓம் நம சிவாய். சூப்பர். இதான் தேர் வருங்க. இந்த இதுலேருந்து அந்த வரைக்கும் பரப்பளவாக இருக்குங்க. நம சிவாய். கமலாம்பிகை தீர்த்தங்க. இது ஒரு புனிதமான தீர்த்தம் தாங்க. காவேரி, கங்கை இந்த மாதிரி கமலாம்பிகை தீர்த்தம். ஓம் நம சிவாய். கமலாம்பிகை தீர்த்தம். ஓம் நம சிவாய். தெப்பக்குளத்தா பெருசுக்குங்க.
சிவாய் நம சிவாய். சிறப்புங்க சிறப்பு. நம சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்று. ஆரூரா தேகேஷா போற்று. சிறப்புங்க. தை அமாவாசை சிறப்பு சிறப்பு. காலையில் வந்தாங்க 11:30 மணிக்காட்டம். ஆனால் பெரிய கோயிலுங்க, ஒரு நாள் கூட பத்தாது. மறுபடியும் அந்த சாயங்காலம் அந்த சுராஜ அந்த பூஜையும் பார்த்துட்டேங்க 6 மணிக்கு. ஞானாம்பிகைக்கு போற்றி போற்றி. அப்படியே ஒரு ரவுண்டும் அடித்தாச்சுங்க தேர் போகிற வீதியில். சிறப்புங்க. மத்தியானம் அன்னதானமும் சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப சிறப்பு சிறப்பு. ஓம் நம சிவாய். இப்போ நம்ம ஜங்ஷனுக்கு போகலாங்க. திருவாரூர் ஜங்ஷன் போய் நம்ம நீடமங்கலம் போய் நீடமங்கலம்லேருந்து ஈரோடுங்க. நாங்கள் பேசஞ்சர் ட்ரெயின் தான் பிடிக்கணும். 10 ரூபா தான். 7:20 வரும். அங்கேருந்து ஏறி நம்ம நீடமங்கலம் 3 ஸ்டாப்பு தான். இறங்கிட்டோம்னா நமக்கு 9 மணிக்கு அங்கே ட்ரெயினுங்க. 9 மணிக்கு அங்கே ஏறினோம்னா நாங்கள் நைட் 2 மணிக்குங்க ஈரோடு. அது மன்னார்குடியில் வந்து நீடமங்கலேருந்து ஈரோடுக்கு போகுதுங்க. வாங்க போகலாம். சிறப்பு. ஓம் நம சிவா. ஆரூரா தியாகேசா. ஓம் நம சிவா. இவர் தாங்க மனுநீதி சோழன். பார்த்த மனுநீதி சோழன் மணிமண்டபம். காலையில் திறக்கலைங்க, இப்போ நைட்டு பார்க்கு திறந்துருக்காங்க. நீதிக்காக மாட்டுக்கு நீதி கொடுத்த மனுநீதி சோழன் மணிமண்டபம். திருவாரூர் சோழர் மணிமண்டபம். பார்க்கு மாதிரி இருக்கு. மனுநீதி சோழன் மணிமண்டபம். மனுநீதி சோழன் மணிமண்டபம். சிறப்புங்க சிறப்பு. வணக்கம். வந்துட்டுங்க. மணி 2:10 ஈரோடு. ஆமாங்க, கிளம்புன திருவாரூர்லேருந்து நீடமங்கலத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயினுங்க. 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து நீடமங்கலத்துலேருந்து நம்மளுக்கு 8:55 கிளம்புன வண்டிங்க. 2 மணிக்கு போட்டது 2:10 வந்துருச்சு. செம்மொழி எக்ஸ்பிரஸ்ஸுங்க. மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வருங்க அந்த வண்டி. இது பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வந்தானுங்க. 200 வந்ததுங்க ப்ரைஸு. இப்போ பார்த்தோம்னா நம்ம நேற்று காலையில் 5 மணிக்கு கிளம்பணும். இப்போ நம்ம 2 மணிக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை. 20 மணி நேரம் தான் கணக்கு வருது. போகும்போது பேசஞ்சரில் போனோம் 95 ரூபா. அங்கே போய் சாப்பாடு செலவு 50 ரூபா. அப்புறம் மத்தியானம் அன்னதானம் ஆகிடுங்க. மறுபடியும் நைட்டு வந்து நீடமங்கலத்தில் சாப்பிட்டு ட்ரெயின் ப்ரைஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா 400 ரூபா தாங்க வருது. போயிட்டு வந்தாச்சு. ஒரு நாள் கூட கணக்கு வரல. 20 மணி நேரத்தில் வந்தாச்சுங்க. சிறப்புங்க சிறப்பு. எல்லா புகழும் பழனி மலை முருகனுக்கு. நான் உங்கள் யோகராஜ். சோழர்கள் பயணம் தொடரும். வெற்றிவேல் வீரவேல்.